இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து நிறைந்த அதே சமயம் சுவையான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை 2 கப் அளவுக்கு கழுவிட்டு நிழலில் காய வச்சிருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் தனியாக சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வறுத்துக்கிட்டேன். அடுத்து காரத்துக்கு காய்ந்த மிளகா, கொஞ்சமாக புளி, 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக சூடேறு வர வறுத்துக்கிறேங்க. வறுக்கும் போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு காஞ்ச முருங்கைக்கீரை இலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. கூடவே பெல் ஐக்கானே அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா வறுபட்டுருச்சு, ஆற விட்டுருங்க. இப்போ முதல்ல அரைச்சதும் ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைக்கும்போது பூண்டையும் புளியும் எடுத்துட்டு மீத பருப்பு எல்லாத்தையும் போட்டு கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு. இந்த பெருங்காய பவுட்ரு வீட்டிலையே அரைச்சது, பார்க்கவும் சூப்பராக இருக்கும், மணமும் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து இது கூட பூண்டு, புளி, முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. சூப்பராக கமகமனு வாசனையான முருங்கைக்கீரை பொடி தயார். வாரத்தில் 2 நாள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறேங்க. இந்த பொடியை தோசை மேலே தூவி, இல்லட்டினா இட்லி கூட, இல்லட்டினா சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இதை வெளியில் வச்சோம்னா 1 வாரம் வரை இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால் லாங் டைம் வரும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.